அல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் வாயிலாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் நாகர்கோயில் டக்கர் கேர்ள்ஸ் ஹோம் சார்பாகவும் பாய்ஸ் ஹோம் சார்பாகவும் விடிசி சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வந்தனத்தையும் நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து வருகிறதான எங்கள் ஜீவனுள்ள அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் பாடி துதிக்கும்படியாகவும் என் தேவன் எங்களுக்கு தந்ததான ஜீவனுக்காய் பலத்திற்காய் சுகத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இதிலே பாகமடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இதை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை கொடுக்கிறதான ஒரு காரியமாகவும் இருக்க கர்த்தரை கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். செய்து கொடுக்கிறதான பிள்ளையை மறைத்து கர்த்தரை வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நாம மாத்திரம் மகிமையடையட்டும். துதிகன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். பாவியை சுத்திகரிக்கும் ஜீவநதி பாயுது, தாவி வரும் ஆத்மாவுக்கு சுவாதீனம் ஈயுது. சுத்தியும்மை ஓடுதீதோ சுத்தம் செய்யும் அற்புத நதி, தேவ சிங்காசனத்திலிருந்து பாயுது பாவிக்கென்று. தேடி வரும் பாவிகளுக்கு தேவையுமானதி, நாடி அதில் மூழ்கும் போது ஓடிடும் கரைகளோ. சுத்தியம்மை ஓடுதீதோ சுத்தம் செய்யும் அற்புத நதி, தேவ சிங்காசனத்திலிருந்து பாயுது பாவிக்கென்று. இந்த நதியின் தீரத்தில் ஏன் தவித்து நிற்கிறாய்? தந்தை தேவன் சொல்லை கேட்கும் தாமதிப்பதும் எதற்கு? சுத்தியம்மை ஓடுதீதோ சுத்தம் செய்யும் அற்புத நதி, தேவ சிங்காசனத்திலிருந்து பாயுது பாவிக்கென்று. யாவரும் ஜெபம் செய்வோமாக. துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளை தகப்பனே தேவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. இந்த இடத்துல எங்கள் ஒவ்வொரு பேரையும் தேவர் கூட்டி சேர்த்து தகப்பனே ஏசப்பா தேவர் தரப்போகிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு தேசங்களிலும் தகப்பனே தேவடைய கிருபை இருக்கட்டும் அப்பா தகப்பனே ஏசப்பா. எல்லாமோ தகப்பனே ஏசப்பா போர்கள் நடக்கிறது தகப்பனே ஏசப்பா. தேவரை கண்ணோக்கி பாருங்க, எத்தனையோ மக்கள் அழிந்து போறாங்க ஏசப்பா. அதெல்லாம் தேவர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா எங்க இந்தியா தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஜனங்களையும் கண்மணி போல தகப்பனே ஏசப்பா தேவர் பாதுகாத்து வழிநடத்தி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் தகப்பனே ஒவ்வொரு பேருக்கும் தேவனை சந்தித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க அப்பா தகப்பனே. உம்முடைய நாமம் எங்கெல்லாம் தகப்பனே ஏசப்பா உமது பிள்ளைகள் மூலம் பிரஸ்தாபிக்கப்படுகிறதோ தகப்பனே ஏசப்பா, அங்கெல்லாம் தகப்பனே ஏசப்பா தேவர் தகப்பனே உமது பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா தகப்பனே உம் நாமத்தினாலே தகப்பனே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வேத வசனத்தின்படி தகப்பனே உமது பிள்ளைகள் நான் தகப்பனே ஏசப்பா உம் நாமத்தின்படி எதெல்லாம்
யாரெல்லாம் கேட்கிறார்களோ தகப்பனே, அதை உமது பிள்ளைகளுக்கு தேவநீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. உமது பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. கண்ணீர்களை துடைத்து தகப்பனே ஏசப்பா, உமது பிள்ளைகளை சுற்றிலும் வேலியெடுத்து முத்திரையிட்டு அவளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தகப்பனே ஏசப்பா நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு தகப்பனே வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. இருக்கிற நோய் நொடிகள் எல்லாவற்றையும் தகப்பனே ஏசப்பா தேவனின் மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. மருத்துவர்களாய் கைவிடப்பட்டவர்களை தகப்பனே ஏசப்பா தேவர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மருத்துவராய் நின்று தகப்பனே ஏசப்பா எல்லாம் தகப்பனே ஏசப்பா வியாதிகளையும் தகப்பனே தேவர் குணப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது பிள்ளைகளை தகப்பனே, உமது பிள்ளைகள் சிந்துகிற கண்ணீர்களையும் தகப்பனே ஏசப்பா தேவர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ஏசப்பா. உமது பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் நிற்பதற்கான கிருபைகளை தகப்பனே தேவர் உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க தகப்பனே ஏசப்பா. பெறக்கூடாதுன்னு தடை விதிக்கிற தகப்பனே அத்தனை சாத்தானின் கட்டுகளையும் தகப்பனே ஏசப்பா தேவனின் மாற்றி போட்டு அப்பா உமது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனை புத்திர சுவிகாரத்தை தேவனீர் உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே தகப்பனே. அப்பா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. குழந்தை பாக்கியம் பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. 10 மாதம் காலம் வரை தகப்பனே உமது பிள்ளைகளை தேவனீர் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே தகப்பனே உமது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து தகப்பனே ஏசப்பா. அப்பா தாயும் சேயும் தகப்பனே ஏசப்பா சுகபல ஆரோக்கியத்தோடு தேவனை பாதுகாத்து கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து தேவனை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நிறைய பிள்ளைங்க தகப்பனே ஏசப்பா மதுபானங்களுக்கு புகையிலைகளுக்கு தகப்பனே ஏசப்பா போதை மருந்து பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீரை காண்கிற தேவன் தகப்பனே நீங்க அப்பா. உமது பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனே உமது பிள்ளைகளை தகப்பனே அதிலிருந்து மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே தகப்பனே ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. இப்போ 12th முடிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவர் ஆசீர்வதிங்க தகப்பனே. நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததற்கான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மேல் படிப்பிற்கான கிருபைகளை தேவர் நீர் கொடுங்க தகப்பனே. உமக்கு சித்தமான தகப்பனே கல்லூரியிலே தகப்பனே ஏசப்பா படிப்பதற்கான கிருபைகளையும் தகப்பனே அதற்கு வேண்டியான தேவைகளையும் தேவர் நீர் சந்தித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் படிக்கிற பிள்ளைகளோடு கூட தேவடைய கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே ஏசப்பா. இந்த நாளிலே தகப்பனே உமது செய்தியை சொல்கிற உமது மகனை தேவர் மறைத்து நீர் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. தொடக்கம் முதல் முடியும் வரை தேவடைய பிரசனம் இருக்கட்டும். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சொல்வோமாக. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 24 முடியுள்ள வேத வசனங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 24 முடியுள்ள வசனங்கள். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களெல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்கள் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்பதற்கு நமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கு ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கு உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர் என்பவைகளே. ஆமேன். தேவன் தாமே வாசித்த திருவசனங்களினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமையை புரளும்படியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி நான் அந்த தலைப்பின் கீழாக சிறு வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏசாயா 66 அதிகாரத்திலே 12வது வசனத்திலே, ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல பாயும்படி செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு அந்த இடத்திலே உரைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையை ஒரு ஆற்றை போல பாயும்படி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த மகிமையை எதற்குள்ளாக வைத்து அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், ஜாதிகளுடைய மகிமையை என்று சொல்லி அந்த வார்த்தையிலே அவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் ஜாதிகளுக்கென்று ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஜாதிகளாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஜாதிகளாக நாம் இருக்கிறோம். வேத வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 100வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே, நாம் அவருடைய ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறான். அது மாத்திரமல்ல, பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அவருடைய பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய ஜாதிகளாக இருக்கிறோம். உலகத்திலே ஆண்டவர் எத்தனையோ மனிதர்களை படைத்திருக்கிறார். ஆனால் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜாதிகளுக்கென்று கர்த்தர் ஒரு மகிமை வைத்திருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த ஜாதிகள் யாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களுக்கென்று, கர்த்தருடைய ஜாதிகளுக்கென்று அவர் ஒரு மகிமையை ஆற்றை போல புரண்டு வரும்படியாய் பாயும்படியாய் செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஒரு ஆற்றினுடைய வெள்ளத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த வெள்ளம் அது புரண்டு வருகின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோலதான் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு அந்த மகிமையை ஒரு ஆற்றை போல புரண்டு வரும்படியாய் செய்கிற ஒரு தேவன், பாயும்படியாய் செய்கிற தேவன். ஒரு தண்ணீரானது எப்படி ஒரு நிலத்திலே பாயும் பொழுது அந்த நிலமானது எப்படி செழிப்புள்ளதாய் மாறுகிறதோ, அதுபோலதான் கர்த்தருடைய ஜாதிகளின் மேல கர்த்தர் அவருடைய மகிமையை பாயும்படியாய் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் அவருடைய ஜாதியாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமரிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 8வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். நாம் கர்த்தருடைய ஜாதிகளாக இருக்கிறபடினாலே அவருடைய மகிமையை நம்மேலே பாய செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாயும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது அது செழிப்பாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், ஆபிரகாம் ஒன்றுமில்லாத நிலை, அதோடு கூட குழந்தை இல்லாத நிலையிலே வயது சென்றவனாய் இருந்த பொழுது ஜாதிகளை அவனிலே உருவாக்குவேன் என்று சொன்னபோது அதை அவன் நம்பினவனாக விசுவாசித்தவனாக காணப்பட்டான். அந்த அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, திரளான ஜாதிகளை உன்னிலே பெருக பண்ணுவேன், அது மாத்திரமல்ல திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு அவனை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆனான் என்று சொல்லி நாம் அங்கே அந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அந்த வசனங்களை நாம் கர்த்தர் சொன்னபோது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மேலே புரண்டு வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 22 அதிகாரம் 18வது வசனத்திலே சகல ஜாதிகளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொன்னார். அதுபோலதான் அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அது மாறினது. யாத்திரையாகமத்திலே 34 அதிகாரம் 10வது வசனத்தில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் எப்படி மாற்றினார் என்று சொல்லும் போது உபாகமம் 4:6 இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே சகல மகிமையை கொடுத்து அங்கே ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 45 அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த மகிமையை அவர்கள் கண்டுகொண்டார்கள். யோசேப்புக்கு எகிப்திலே கொடுத்த சகல மகிமையை நாம் ஸ்தோத்திரம் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த மகிமை இன்றைக்கும் நமக்குள்ளாக அது வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எண்ணாகமம் 14:21 மகிமை பூமி எல்லாம் நிறைந்திருக்கும் என்று சொன்னார். அந்த மகிமை பூமியிலே காணப்படுகிற சபையும் சபைக்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்குள்ளாகவும் அந்த மகிமை இறங்கி வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் தாவீது அரசன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது 2 சாமுவேல் 7 அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கு தமக்கு கீர்த்தியை விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்து ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் என்று சொல்லி அந்த மகிமையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது தாவீதை இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாட்களிலும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த மகிமையை புரள செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆபிரகாம் விசுவாசித்தது போல இந்த மோசே கர்த்தருடைய மகிமையை எப்படி கண்டுகொண்டான் அதை ஜனங்களுக்கு அறிவித்தது போல தாவீது இறைமண்டத்திலே அந்த காரியத்தை குறித்து மன்றாடினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த தேவ மனுஷர்களைப் போல நாமும் செய்வோம் என்று சொன்னால் அந்த மகிமையானது அது புரண்டு ஓடுகிற ஆற்றை போல அது நம்முடைய வாழ்க்கையிலே பாயும்படியாய் தேவன் மாற்றுவார். இது நிமித்தமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாமும் நம்முடைய சந்ததிகளும் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, நல்ல வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். இறுதியாக இயேசு நேச மீட்பா என்னை ரட்சித்தீர், மாசு நீக்கி முற்றும் சுத்த நாக்கினீர் என்றதான இந்த பாடலை நாம் இறுதியாய் பாடுவோம். பாடி முடித்த பிற்பாடு ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோமாக. இயேசு நேச மீட்பா என்னை ரட்சித்தீர், மாசு நீக்கி முற்றும் சுத்த நாக்கினீர், என்ன நேரிட்டாலும் உம்மை சேவிப்பேன், பொன்னகர் மன்னனாய் கிரீடம் சுட்டுவே, ஆத்துமத்தை தாரேன், என்ன நேரிட்டாலும் முழு ஜீவன் தாரே, வாழ்வோரை மீட்க
தீரம் இருந்தே உம்மை பின் செல்வேன். இத்தரை துன்பிலும் நித்தம் பிரியேன். சொர்க்கத்தில் கிரீடம் பெற்று நான் வாழ சிலுவை கஸ்தியும் சகித்திடுவேன். ஆத்துமத்தை தாரே என்ன நேரிட்டாலும் முழு ஜீவன் தாரேன் மாழ்வோரை மீட்க. ஜெபம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான நாளிலே மகிமையானவைகளை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவாதி தேவனுடைய வல்ல மகிமையை காணும்படியான கிருபைகளை கர்த்தர் வார்த்தைகள் மூலமாக நீர் வெளிப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையானவைகளை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் செய்ய போகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆரனிலே பாகமெடுத்தான அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அன்பு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நடைபெறுவதான எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்கள் வழியாக உம்முடைய நாமம் இன்னும் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு பாரத்தோடு காணப்படுகிறதான மக்களுடைய பாரங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுவதாக, சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. ஆண்டவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறதான அனைத்து மக்களுக்கும் தேவரீர் தம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பலவீனத்தின் மத்தியிலே காணப்படுகிறதான மக்களை பலப்படுத்துவீராக. தூர இடங்களில் இருக்கிறதான அன்பு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தந்த இடங்களில் கர்த்தர் கண்ணின் மணி போல் அவர்களை காத்துக்கொள்வீராக. வேலை செய்கிறதான அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். செய்கிறதான பணிகள் மூலமாக அநேக நன்மைகளை தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் லட்சண சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் லட்சண சேனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக. ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் வாழ்கிற அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேசத்திலே சமாதானம் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆட்சி செய்கிறதான ஆட்சியாளர்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வருகைகளை ஆயத்தப்படுத்தும். தெய்வமே, ஒரு விசை கூட உடைய வார்த்தைகளை கொடுத்ததான உம்முடைய மகனை கர்த்தர் மறைத்து வெளிப்படுத்தினீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிட்ட சத்திய வார்த்தை மூலமாக எங்களை சத்தியத்துக்குள்ளாய் நடத்துவீராக. பரலோக ராஜ்யம் வரையிலும் எங்களை வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். துதி கன மகிமையாவும் ஆண்டவர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் ஆசீர்வாதமும் இன்றும் எந்த சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.